அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்க 6 ஆமரை 8 9 மணிக்கெல்லாம் போகக்கூடாது. விடிய விடிய 4 மணிக்கெல்லாம் எழுந்து இங்கிருந்து கிளம்பணும். ஏன்னா நாங்க இருக்க இடத்துல இருந்து இப்போதைக்கு அது 30 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ 5 மணிக்கு எழுந்து கிளம்புனாதான் அது நம்ம கொஞ்சமாவது கிடைக்கும். இல்லாட்டி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போ நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம், எதுக்காக நம்ம இவ்வளவு விடிய போறோம் அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். கூடவே இந்த விஷயத்த அரசாங்கம் உணவு பட்டியலில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இது இவ்வளவு முக்கியமான விஷயம் ஆயத்தம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். இது போல வீடியோவுக்கு நீங்க எங்க நறுக்குன்னு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அப்போதான் உங்க லைஃப்ல ஒரு ஃபன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அப்பா மக்களே, நம்ம விடிய காலையில ஏந்தோம் வரலாம் சொல்லிட்டு பார்த்தோம். வரோம் டைம் செட் ஆகல. ஆட்டோல வரல. ஆட்டோ இங்க இருந்த வண்டி. நாங்க ஆல்ரெடி பைக்ல வந்தோம். ஸோ வீடியோவாக ஆட்டோல இப்போ இறங்கியிருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டைம் இப்போ 8 ஆகி போச்சு. கிடைக்குமா என்னன்னு தெரியல, கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நாம கல் குடிக்க வந்திருக்கோம். கல்லுன்ற உணவு பொடியில் ஆட் பண்ணிட்டாங்க. திரும்ப சொல்றேன். ஸோ கல் சாப்பிட வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கநல்லூர்ல ஊரி குடிசை அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் சுத்தமான கல் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இங்க உட்காந்து கல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரியான கூட்டம் இருக்கு. நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு வாங்கணும் போல இருக்கு. இன்னைக்கு கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சா நல்லது, கடவுளே கிடைக்கணும். வாங்க போவோம். வணக்கம் மக்களே. இப்போ நம்ம அண்ணா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நேர்ல ஏறி கல் இறக்கி கொடுக்க போறாங்க. ஸோ அவங்க எப்படி ஏறுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பாருங்க. இது மலை ஏறுறது ஈஸியான வேலை இல்லை. ஆனால் இந்த மரத்தில் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மரத்துக்கு போகிறாங்க. சின்ன மரம் தான், ஆனால் எப்படி ஏறுறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஏணி போட்டு ஏறிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறுவாங்க. பாருங்க, சின்ன மரம் தான் இது. இதுல ஒரே பள்ளம், 2 பள்ளம் தான் இருக்குது இதுல. அவ்வளோதான். அது கொஞ்சம் தான் இருக்கு போல இருக்கு. ஏன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டு கட் பண்றாங்க பாத்தீங்களா. கல்ல எடுத்துட்டு கொஞ்சம் சீவி விடுவாங்க. இப்போ பாருங்க எப்படி பண்றாங்க பாருங்க. கல்லு பானையில இருந்து கல் எடுத்துட்டு திரும்ப அந்த இது சீவி விடுவாங்க. ஏன்னா அப்பதான் அது அடுத்த வாட்டி கல் இதுவாகும். கல் இந்த வாட்டி கொஞ்சம் தான் இருக்கு. அது கீழே ஊத்தாங்கண்ணா. கல் இந்த வாட்டி கொஞ்சம் தான் தட்டுங்குது. கல் எடுத்துட்டு அதை அப்படிதான் சீவி விடுவாங்க. அவ்வளவுதான். இப்படிதான் கல்ல இருக்கவங்க. இப்போ அப்படியே இறங்கிட வேண்டியதுதான். இங்க நீங்க வரணும் அப்படின்னா நல்ல வெடிய சீக்கிரமா வரணும். பாருங்க எத்தனை பனைமரம் இருக்கு பாருங்க. இவ்வளவு பனைமரம் நிறைய பேரும் கூட்டமா இருக்கு பாருங்க. இது சின்ன இடம் தான். இது போல இன்னும் நிறைய இடம் இருக்கு. இப்போ நம்ம கல் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. நம்ம இப்போ அண்ணன் முன்னாடியே போனோம் கல் கிடைக்கிறதுக்கு.
வாங்க போவோம். ரொம்ப கஷ்டம். எங்க இருக்க? வணக்கம் மக்களே, ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிடைக்குமான்னு தெரியல. வாங்க இப்போ அண்ணன் கேட்டு பார்ப்போம். நமக்கு ரெண்டு. ஹலோ அண்ணா, இந்த பானை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா பொங்க பானை தான், நல்லா சூப்பராக இருக்கும். இவங்க கூட இவங்க தானே இப்படிக்காவா இப்படிக்காவா அவங்க எல்லாம் நிற்கிறாங்க. இப்படிக்காவா இப்படிக்காவா நட நட. நமக்கு ஒரு 4 மக்கு இருப்பா. அவங்க இந்த ஜக்கு நாயகன் மீண்டும் வரான். அந்த பையன் கண்ணில் ஒரு வெறி, ஜெயிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு சாதனை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காத இந்த கல்லு கஷ்டப்பட்டு கியூல ரேஷன் கடையில் கூட ஈஸியாக வாங்கிடலாம் போலங்க. இங்கே போய் கொடுங்கன்னு கேட்டு கஷ்டப்பட்டு வாங்குறதுக்குள்ள இது வந்து 6 மக்கு, இது வந்து 4 மக்கு, இது ஒரு 300, இது ஒரு 200, மொத்தமும் 500 ரூபாய்க்கு கல் வாங்கியிருக்கோம். இதை வந்து எப்படி நான் குடிக்க மாட்டேன், நான் குடிச்சது இல்லை. குடிக்கிற ஃப்ரெண்ட் நம்ம ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்து இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கலப்படம் பண்ணியிருக்கா பண்ணலையா, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். வாங்க இது நம்ம குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, சட்டியில வாங்கியிருக்கேன் பாத்தீங்களா? சட்டியில இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா புளிச்ச ஸ்மெல் வருது. எப்ப நம்ம குடிக்க போறது இல்லை. நம்ம மாமா இருக்காரு, இவர் தான் வந்து மாமா கிளாஸ் எடுங்க பார்ப்போம். இந்தாங்க மாமா. அப்படியே குடிக்கிறீங்களா? அந்தாங்க அப்படியே குடிக்கிறீங்க. குடிக்கூடிய ஆள் தான். நமக்கு வந்து பாருங்க, நமக்கு வந்து இதுதான் நமக்கு வேணும். அருமையான இது. ஆமா மாமா குடி மாமா, குடி 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 குடி. கல்லு சூப்பரா இருக்குதுங்க, சரியான கல்லு. இது என்ன இது? அரே நீ அப்பா நான் சொல்ல மாட்டேன், சொல்லுவாரு. கூச்சப்படாது. கல்லு நல்லாக்குதா? அருமை. கலப்படம் தேன் மாதிரி இருக்கு. தேன் மாதிரி இருக்கான் பாருங்க. நம்ம குடிக்கிறன்றதுக்காக ஆள் என்னென்னலாம் சொல்றான் பாருங்க. என்ன ஒரு இனிப்பு இனிப்பா, என்ன ஒரு புளிப்பு, அருமையாக இருக்கு. எங்க இருக்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்தோம். உண்மையிலே வந்து கல் கடப்பெல்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். சூப்பான கல் தமிழகத்துல இங்கே தான் நல்லா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு இது நல்லதுன்னு பட்டு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு, முக்கியமா கல்யாணமானவங்க உங்க பொண்டாட்டிக்கு சொல்லிட்டு வந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் விருப்பம் கிடையாதுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம இது போல கல் வாங்கி குடிச்சு பாருங்க. உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க. உங்க உடம்புக்கு செட் ஆகுமா என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துன்னு குடிங்க. நான் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மற்றபடி நீங்க குடிக்கிறதுக்கும் குடிக்காம போறதுக்கும் ஐ எம் நாட் த பொறுப்பு. ஆமா, நீ குடிங்க, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே, குடிக்கிறது போட்டு